அண்மைச் செய்தி. கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கு ஒரு நாள் போலீஸ் காவல் விதிக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதானவர்களை ஒரு நாள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காளிதாஸ். வணக்கம் காளிதாஸ். கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பேருக்கும் ஒரு நாள் போலீஸ் காவல் விதித்திருக்கிறது. விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். கோவை விமான நிலையம் பின்புறம் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி அன்று கல்லூரி மாணவிக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த 3 குற்றவாளிகளுக்கு ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி கொடுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை விமான நிலையம் பின்புறம் கடந்த நவம்பர் 2ஆம் தேதி அன்று கல்லூரி மாணவி 3 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். அவர்களை 3 பேரை போலீசார் காலில் சுட்டு பிடித்து அவர்கள் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து இன்று அவர்களை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க 3 நாள் போலீசார் தரப்பில் 3 நாள் கேட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கை விசாரித்த நீதிபதி சிந்து அவர்களுக்கு ஒரு நாள் மட்டுமே போலீஸ் கஸ்டடி விடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை அவர்கள் போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்குமாறு நீதிபதி சிந்து உத்தரவிட்ட நிலையில் போலீசார் அவர்கள் இன்று காலை சுமார் ஒரு 12 மணி அளவில் 3 குற்றவாளிகளையும் முகமுடி கருப்பு முகமுடி அணிந்து அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து வந்தனர். அதைத் தொடர்ந்து நீண்ட நேரம் காத்திருந்த பிறகு அவர்கள் மேலே நீதிமன்றம் மேலே ஸ்ட்ரக்சர் மூலமாக 3 குற்றவாளிகள் மேலே அழைத்து சென்றனர். இன்று வழக்கை விசாரித்த நீதிபதி சிந்து இவர்களிடம் போலீசார் 3 நாட்கள் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு ஒரு நாள் போலீஸ் கஸ்டடி விடுத்து சிந்து உத்தரவிட்டுள்ளார். வினோத், கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிற 3 பேருக்கும் ஒரு நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காளிதாஸ்.